வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம மேஜிக் பாக்ஸ்ல இருந்து ஒரு அருமையான பஞ்சதந்திர கதை. ஒரு பெரிய ஏரியில் நிறைய மீன்களும் ஒரு வயதான வெள்ளை கொக்கும் வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் கொக்கு ரொம்ப சோகமா இருந்துச்சு. என்ன கொக்கு மாமா, இன்னைக்கு ஒரு மீனை கூட பிடிக்காம அப்படியே நிக்கிறீங்க? அட சும்மா இருடா, நான் வேட்டைக்கு தயாரா. ஓ, பயந்துட்டீங்களா? என்ன எப்படி பார்க்கலாம்? என்னப்பா இப்பவே பிடிச்சிடுறேன், முட்டாள் கோக்கு. பசிக்கலையா மாமா? என்னது? பசிக்கலையா மாமா? இல்ல, இப்போ இல்ல. சரி. இல்லப்பா, எனக்கு பசி எல்லாம் மறந்து போச்சு. இந்த ஏரிய பத்தி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன் இங்கே வந்தாய்? நாங்கள் பயப்படுகிறோம். பயப்படாதீர்கள், நான் உங்களை துன்புறுத்த மாட்டேன். உண்மையாகவா? நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீர்கள்? நான் இங்கு ஓய்வெடுக்க வந்தேன், வேட்டையாட அல்ல. அப்படி என்ன கவலை மாமா? உண்மையை சொல்லுங்க. ஒன்றுமில்ல நண்பா, சும்மா யோசனை. ஏய், நீங்க ஏன் இப்படி மறைக்கிறீங்க? சொல்லுங்க. சரி சரி, கொஞ்சம் பொறு, சொல்றேன். நல்லது. நான் வர்ற வழியில ஒரு ஜோசியரை பார்த்தேன். இன்னும் சில நாட்கள்ல மழை பெய்யாம இந்த ஏரி முழுசா வத்தி போயிடுமா? ஐயோ, அப்போ நாங்க என்ன பண்றது? கொக்கு மாமா, உனக்கு இறக்க இருக்கு, நீங்க பறந்து போயிடுவீங்க. ஆனா நாங்க கொக்கு மாமா, உனக்கு இறக்க இருக்கு, நீங்க பறந்து போயிடுவீங்க. நாங்க இல்ல, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். எங்களை காப்பாத்துங்க மாமா. என்னால என்ன செய்ய முடியும்? தயவு செய்து கொஞ்சம் உதவி செய்யுங்கள். ஐயோ, என்னால் முடியாது போல இருக்கே. கவலைப்படாதீங்க, இங்கிருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு வத்தாத பெரிய குளம் இருக்கு. அங்கே உங்க தூக்கிட்டு போக முடியுமான்னு யோசிக்கிறேன். நான் ஒவ்வொருத்தரா என் அலகுல தூக்கிட்டு போய் அங்க விட்டுடுறேன். நீங்க ஒவ்வொருத்தரா வாங்க. அப்போ நீங்க எங்களை காப்பாத்துவீங்களா மாமா? நான் உங்களை பாதுகாப்பேன். நாங்க அப்போ அந்த புது குளத்துக்கு போக போறோமா? புது குளத்துக்கு போகலாம். அப்போ நாம் எல்லாரும் புது குளத்துக்கு போகலாமா? ஆமா. நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கோம். ஆமா மாமா, எங்களை எல்லாம் காப்பாத்துங்க. நாங்களும் வரோம். சரி, நாளை முத ஒவ்வொரு நாளும் ஒரு மீனை நான் கூட்டிட்டு போகிறேன். அடுத்த நாள் முதல் கொக்கு ஒவ்வொரு மீனையும் தூக்கிக் கொண்டு பறக்க ஆரம்பித்தது. ஆனால் கொக்கு அந்த மீனை புது குளத்துக்கு அழைத்துச் செல்லவில்லை. அது ஒரு உயரமான பாறை. அங்கே அமர்ந்து கொக்கு மீனை சாப்பிட்டது. ஆஹா, எனக்கு வயசாயிடுச்சு. இப்ப மீன் தானாவே வந்து மாட்டுது. இன்னைக்கு இந்த மீன் ரொம்ப ருசியா இருக்கு. ஏரியில் இருக்கும் மீன்கள் எல்லாம் கொக்கு திரும்பி வருவதை ஆவலோடு எதிர்பார்த்தன. மாமா, புதுக்குளம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஆமா குழந்தை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீயும் ஆனா கொஞ்சம் போரு. ரொம்ப அழகா இருக்கு. தண்ணி நிறைய இருக்கு. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறீங்க. அப்போ நாளைக்கு என் முறை மாமா. நான் வரேன், என்ன கூட்டிட்டு போங்க. சரி, எல்லாரும் தயாரா? ஆமா, போகலாம். முட்டாள் மீன்கள், இப்படியே எல்லாரையும் ஒவ்வொருத்தரா சாப்பிட்டுடலாம். இப்படியே நாட்கள் போனது. கொக்கு தினமும் ஒரு மீனை தூக்கிச் சென்றது. ஆனால் புத்திசாலி நண்டு மட்டும் கொஞ்சம் சந்தேகப்பட்டது.
நாட்கள் போக போக ஏரியில மீன்களை எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஏதோ சரியில்லை. எல்லா மீன்களும் போயிட்டாங்க. ஆனா யாரும் திரும்பி வரலையே. ஒரு நாள் கொக்கு வழக்கம் போல் ஏரிக்கு திரும்பி வந்தது. மாமா, எல்லா மீன்களையும் கூட்டிட்டு போயிட்டீங்க. இப்ப என்னையும் அந்த புது குளத்துக்கு கூட்டிட்டு போங்களேன். சரி நண்டு தம்பி, இன்னைக்கு உன் முறைதான். வா, என் கழுத்தை நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோ. சரி அண்ணா, நான் ரெடி. அப்புறம் பயப்படாதே, கொஞ்சம் ஜாலியா போகலாம். ஓகே அண்ணா, போகலாம். அதான் தம்பி, இந்த முறை நல்லா ருசியா இருக்கும். சரி மாமா, நான் ரெடி. கொக்கு நண்ட தூக்கிக் கொண்டு உயரமாக பறந்தது. மாமா, நீங்க சொன்ன புதுக்குளம் எங்கே இருக்கு? எனக்கு இன்னும் தெரியலையே. ஹா, முட்டாள் நண்டே, வசமா வந்து மாட்டிக்கிட்டியே. அங்க எந்த குளமும் இல்ல. பாரு, உன் நண்பர்களோட எலும்புகள் எல்லாம் இங்கதான் கிடக்கு. இன்னைக்கு நீயும் எனக்கு ஒரு நல்ல விருந்துதான். நான் உன்னையும் சாப்பிட போறேன். என்ன? நீ என்ன சாப்பிட போறியா? ஆமா, ருசியா இருப்ப. ஓ, இந்த துரோகி எங்களை ஏமாத்தி இருக்கான். பயப்படக்கூடாது. புத்திசாலித்தனமா ஏதாவது செய்யணும். பயப்படாதே, தைரியமா இரு. ஓ, அப்படியா மாமா? ஆனா என்னை கொல்றதுக்கு முன்னாடி உன் கழுத்தை நல்லா பாத்துக்கோ. அது என் கையில. பிறரை ஏமாத்துறவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. ஏமாத்துறவங்களுக்கு இதுதான் கதி. வலிக்குது. நண்டு தம்பி, விட்டுடு. தெரியாம செஞ்சிட்டேன். என்ன கொன்னுடாதே. விட்டுடு நண்டு. என் கழுத்து உடைஞ்சிரு. தயவு செஞ்சு விட்டுடு. நீ எங்களை எல்லாம் ஏமாத்தி சாப்பிட்டத நான் பாத்துட்டேன். இப்போ உன் தந்திரம் உனக்கே திரும்பி வந்திருக்கு. நான் தப்பு செஞ்சிட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். என்ன விட்டுடு. பிறரை ஏமாற்ற நினைப்பவன் ஒரு நாள் அதே தந்திரத்தாலே அழிவான். இது உனக்கான சரியான தண்டனை. வலிக்குது. என்ன மன்னிச்சு ப்ளீஸ். நண்டு கொக்கின் கழுத்தை இறுக்கி பிடித்ததால் கொக்கு கீழே விழுந்து இறந்தது. நான் தப்பிச்சிட்டேன். என் நண்பர்களுக்காக இது சரியான பதிலடி. நண்டு பயப்படாம தைரியமா யோசிச்சு தன் உயிரை மட்டுமல்ல மற்ற மீன்களின் உயிரையும் காப்பாத்துச்சு. நண்டு, நீ திரும்பி வந்துட்டியா? கொக்கு மாமா எங்கே? கொக்கு இனிமே யாரையும் ஏமாத்த முடியாது. ஏன்னா அது இறந்துடுச்சு. உண்மையாவா? ஆமா, இனி கவலை இல்ல. அப்போ நல்லது. எப்படி கொக்கு மாமா இறந்தது? நீ எப்படி தப்பிச்சே? கொஞ்சம் சொல்லு நண்டு. அது ஒரு பெரிய கதை மீன்களே, கேளுங்கள். சீக்கிரம் சொல்லுங்கள் நண்டு. பொறுமையாக இருங்கள், நான் சொல்கிறேன். அந்த கொக்கு நம் நண்பர்களை வேறொரு குளத்துக்கு கூட்டிக் கொண்டு போவதாக சொல்லித்தானே நம்மள அது தூக்கிட்டு போச்சு. அது நம்மள காப்பாத்தல்ல, நம்மள தனியா தூக்கிட்டு போய் சாப்பிடதான் அது நம்ம எல்லாரையும் ஏமாத்தி இருக்கு. என்னையும் சாப்பிட போவதாக சொல்லிச்சு. நான் பயப்படாம புத்திசாலித்தனமா யோசிச்சு செயல்பட்டேன். அதன் கழுதை நெருக்கி கொன்று விட்டேன். பயப்படாம புத்திசாலித்தனமா யோசிச்சு செயல்பட்டேன். அதான் என்ன காப்பாத்துச்சு. பாத்தீங்களா குட்டீஸ்? அந்த நண்டு பயப்படாம தைரியமா யோசிச்சதால தன் உயிரையும் காப்பாத்திக்கிச்சு.
நீதி ஆபத்து வரும்போது பதற்றப்படாமல் புத்திசாலித்தனமாக செயல்படுபவர்களே வெற்றி பெறுவார்கள். மற்றவரை ஏமாற்ற நினைப்பவன் ஒரு நாள் அதே தந்திரத்தாலே அழிவான். இந்த கதை பிடிச்சிருந்ததா குட்டீஸ்? அடுத்த வீடியோல இன்னொரு அழகான கதையோட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.